ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா மட்டன் சேமியா செய்ய போறேன். இது வந்து மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்கும். பிரியாணி சேமியா இது. ஒரு 100 கிராம் எண்ணெய் போட்டுக்கோங்க. நல்லா சூடானதுக்கு அப்புறம் ஒரு 3 சைஸ் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். மீடியம் சைஸ் தான். அதை போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கி விடுங்க. 1/4 கை புதினா, 1/4 கை கொத்தமல்லி போடுறேன். பச்சை மிளகா 1 போடுறேன். எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி விடுறேன். தக்காளி 2 மீடியம் சைஸ் வெட்டி வச்சிருக்கேன், அதுவும் போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போடுறேன். பிரியாணி எப்படி செய்யறோமோ அதே மெத்தட் தான். ஆனா என்னன்னா சேமியா போடுறோம், அவ்வளவுதாங்க. கொஞ்சம் நல்லா வதக்கட்டும். மூடி வச்சிருங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மஞ்சத்தூள் நான் 1 ஸ்பூன் போடுறேன். சின்ன ஸ்பூன்ல தான் போட்டிருக்கேன். சிக்கன் 65 மசாலா அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாய் தூள் அது 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பிரியாணி மசாலா அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டன் நான் கழுவி ஃபர்ஸ்டே வச்சுட்டேன். அந்த மட்டன் வந்து எடுத்து போட்டுருங்க. மூடி வச்சிருங்க. அந்த மசாலாலாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் தண்ணி போடலாம். இந்த பாருங்க, எண்ணெய் இந்த மாதிரி தனியா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நல்லா கொஞ்ச நேரம் வதக்கிட்டு தண்ணி போடணும். ஒரு சேமியாவுக்கு 2 கிளாஸ் தண்ணி போடுறேன் நான். ஒரு சேமியா பேக்கெட், ஃபுல் சேமியா பேக்கெட்டு. இந்த பாருங்க, 1 கிளாஸ். இந்த கிளாஸ்ல நான் 2 போடுறேன். தண்ணி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் சேமியா எடுத்து போட்டுடலாம். நல்லா கறியெல்லாம் வெந்திருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. சேமியா போட்டுறேன். கொஞ்சம் லைட்டா ஸ்லோ பண்ணி, அப்படியே பிரியாணிக்கு எப்படி நீங்க தம் கொடுக்குறீங்களோ அதே மெத்தட் தான். ஸ்லோ பண்ணி மூடி அப்படியே வச்சிடணும். அவ்வளவுதான். மூடி இப்போ ஓபன் பண்ண தேவையில்ல. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு ஓபன் பண்ணி பாருங்க. பாருங்க, அவ்வளவுதான். ஃபுல்லா தண்ணி எதுவுமே இல்லாம சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். சேமியாவும் பிரியாணி மாதிரியே இருக்கும். டேஸ்டும் அதே மாதிரி தான் இருக்கும். நல்லா இருக்கும். செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்க. நான் போட்டு காட்டுறேன் பாருங்க. இப்படிதான் இருக்கும். தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம்